புரியும். இல்லை, இந்த சிக்கல்களை இப்போ இந்த கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குமா? ஏன்னா தேமுதிகவுக்கு இப்போ டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒன்றும் இருக்கலாம். நீங்கள் வந்து திமுக எதிர்ப்புலேயே வளர்ந்த ஒரு கட்சின்னு கிட்டத்தட்ட இருந்துச்சு. எப்படி திமுக எதிர்ப்புலேயே இருந்தாங்களோ, திரு விஜயகாந்துக்கு நல்ல நட்பு இருந்தது, அவர் கலைஞர் அவர்களோட நெருக்கமாக இருந்தார், மூப்பனாரோட இருந்தார், இதெல்லாம் ஒரு பாட்டு. கட்சி தொடங்கிய பிறகு அந்த ஈக்குவேஷன் வேறையாக இருந்துச்சு. இப்போ அது எப்படி உடனே ஜெல்லாயிடுமா? ஆக்சுவலாக தேமுதிகவுக்கு ஒரு சங்கடம் அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து கட்டமைக்கப்பட்ட ஒரு அணி. இது ஆக்சுவலாக திமுக அணின்றது அந்த மாதிரியான ஒரு அணி. அந்த அணியில் வந்து நீங்கள் இணையும் போது இயல்பாகவே நீங்கள் உங்கள் மேடையில் வந்து மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப உரத்த குரலில் ஒலிக்கிற ஒரு விஷயம். அதில் தேமுதிகவும் ஒரு பங்குதாரராக அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க? ஏன்னா இவங்களோட யூஎஸ்பி என்னவா இருக்குன்னா, டிஎம்கேயோட யூஎஸ்பி என்னவா இருக்குன்னா பாஜக எதிர்ப்பு தான். சரி, அது அதிமுகவை கூட ரொம்ப எதிர்ப்பு கூட்டணி தான் அவங்க வைக்கிறாங்க. அதனால பாஜக எதிர்ப்பு தான். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ட்ரபிள் கொடுக்குறாங்க பாஜகன்றது அதை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக. அப்போ அதுதான் அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. 19லேருந்து அது அவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, 21லேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் ஃபிட் ஆகிறாங்க இவங்க தேமுதிக. அப்போ இதுவரையும் வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்த்த ஒரு அந்த ரோல் அவங்க எடுக்கல. நட்பு சக்தியாக தான் பார்த்தாங்க. அப்போ இனிமேல் அவங்க என்ன மாதிரி அதில் தான் அவர் பார்த்தசாரி சொல்கிறாரு, எங்களுக்கு நிறைய காயங்கள் இருக்குது, எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இழப்புகள் ஏற்பட்டு சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. அதாவது 19 வந்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 14லேயே வந்து சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. 2024 அவங்க பிஜேபி எதிர்ப்பு தானே, அதிமுக கூட்டணி தான் இருந்தாங்க. அப்போ ஆனால் அது ஒரு பெரிய எதிர்ப்பு கிடையாது. அந்த எதிர்ப்பெல்லாம் பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அந்த சமயத்தில் ஒரு வெளியில் இருந்த போதே கூட மறுபடியும் ஒரு பாஜகவுக்கு போவார். யூகங்கள் நிறையா இருந்தது. அதனால தான் மைனாரிட்டி கூட அவங்களுக்கு ஓட்டு போடல அந்த எலெக்ஷனில். ஏன்னா அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் ஓட்டு போடல. அதனால தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அதிமுகவோட சேர்ந்து அதனால் ஏற்பட்ட காயங்களும் அதிகமாக இருக்கு. பிஜேபியோட நட்புணர்வோடு இருந்து தோழமையோடு இருந்து அதனால் ஏற்பட்ட காயங்களும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. 9 எம்எல்ஏக்கள் நாங்க கட்சி சம்பந்தம் தொகுதி வேலையை பார்க்க போறோம், ஜெயலலிதா பார்க்க போனாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் கேப்டன் 2013 நான் பார்த்து பேசின போது அவர் சொன்ன விஷயத்தை நான் இப்ப சொல்ல முடியாது. அவர் அவ்வளவு கோபத்தில் இருந்தார் ஆக்சுவலா. அது காரணம் அதிமுக, ஜெயலலிதா அவர்கள். சரி, அது அது எந்த நம்பிக்கையில் கூட்டணியில் சேர்ந்தார், எந்த நம்பிக்கையில் கூட்டணியில் சேர்ந்தார், என்ன நடந்தது ஆக்சுவலா? 8 எம்எல்ஏக்களும் 9 எம்எல்ஏக்களும் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்றது வேற விஷயம். அதனால வந்து தேமுதிகவுக்கு ஒரு காரணம் இருக்கு, திமுக கிட்ட போறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அது வந்து இப்போ காங்கிரஸ் இப்ப திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இந்த எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்களை பேசும்போது அது அவங்களுக்கு ஒரு அழுத்தமா மாறுதா, இல்ல என்ன மெசேஜ் சொல்ல வருது? இப்போ ஏற்கனவே இந்த ஒரு காம்பேக்டா இருக்கிற ஒரு கூட்டணி இருக்குல்ல, திமுக காங்கிரஸ்லாம் ஒரு காம்பேக்டா இருக்குல்ல, அதுல வந்து ஒரு கள்ளத்தூக்கி போட்டாங்க சார் காங்கிரஸ். அதுல ஒரு கள்ளத்தூக்கி போட்டாங்க. அந்த டேமேஜை வந்து சரி செய்யற முயற்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சியில் ஒரு முயற்சியா தேமுதிக வந்திருக்காங்கன்னா அதுவும் ஒரு காரணம். இப்ப மறுபடியும் இவங்க ஒரு கள்ளத்துக்கு போட்டிருக்காங்களா? யாரு? தேமுதிக உள்ள கூட்டத்தில் இல்ல, தேமுதிக உள்ள போட்டதுனால வந்து இல்லை. இது வந்து காங்கிரஸ் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை அவங்க வெளியில போனா வந்து இவங்க தேமுதிக வச்சு சரி பண்ணிக்கலான்ற எண்ணத்திலேயோ பண்ண மாதிரி ஒரு விஷயமா நான் நினைக்கல. சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காங்கிரஸை வெளியில அனுப்பணும்னு ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு குழுக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை வெளியில இருந்து பேசி ஒரு அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பா ஒரு உண்டாக்கிட்டாங்க. ஓகே, அதை வந்து அந்த டேமேஜை வந்து சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதை காங்கிரஸே தான் உள்ள வந்து மறுபடியும் சரி பண்ணணும். இல்ல உள்ள குழுவில் பேசும்போது அது ஓரளவுக்கு இந்த இப்ப சிவசங்கரி நிறைய முரண்களை சுட்டி காட்டினாலும் கடந்த 2 நாட்களில் வரக்கூடிய செய்திகள் இருந்து பார்க்கும்போது திருமிகு சோனியா நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க, திரு ஸ்டாலினோட பேசுறாங்க, அல்லது திரு ராகுல் காந்தியும் ஸ்டாலினோட மெசேஜஸ் மூலமா பேசியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் வருது. கார்கே பேசியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து திரு ப. சிதம்பரம் நேற்றுக்கு சோனியா காந்தி அவர்களை பார்த்து சில புள்ளி விவரங்களை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் தான் போகணுங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்றாங்க. ஆனாலும் எண்ணிக்கை என்பது இங்க ஒரு சிக்கல். இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? எண்ணிக்கை சிக்கல் ஆகும். திமுக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து இறங்க வேண்டியிருக்கும். திமுக இறங்கணும். அது எவ்வளவு இறங்க போறாங்க இறங்குனா அப்ப இங்க வந்து தனித்த மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கான அவசியம் ஒன்று இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இறங்க மாட்டாங்க சார். என்னுடைய கணக்கு 170 கீழே இறங்க மாட்டாங்கன்னு என்னுடைய கணக்கு. அதுக்கு கீழே இறங்குவாங்களான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இறங்க என்ன ஆகும்? சிம்பிளா சொல்றீங்களா, தனித்து சொல்றீங்களா? உதயசூரியன் 170, திமுக ஒரு 161, 162, 163 இடங்கள் வரும். மற்ற 6 இடங்கள் வேற யாருக்காவது கொடுத்து உதயசூரியன் நிற்க சொல்லுவாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்க எண்ணிக்கை குறைய திமுக மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு குறையும்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. அதனால அது கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி போகிற ஒரு கவர்மெண்டா இருக்கும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க மக்களுக்கு. திமுக தாங்கள் அதிகமான இடத்துல நிற்கிறோம், அதிகமான இடத்துல மெஜாரிட்டி வந்து. என்னோட கேள்வி என்ன இருக்குன்னா, திமுக வந்து ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கையில் வெற்றி பெறணுங்கிற மூல தேமுதிக உள்ள கொண்டு வராங்களா, அல்லது பலமுனை போட்டியில்
1000-2000 வாக்குகள் கூட இங்க தீர்மானிக்கக்கூடியதாக மாறலாம். அப்ப இவங்களும் வேணும் அப்படிங்கறத எடுத்துட்டு வராங்க. திமுக எந்த சான்ஸையும் எடுக்க விரும்பல சார் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா 5 வருடம் ஒரு ஆட்சி செய்த பிறகு அடுத்த 5 வருடம் வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவது என்பது அது ஒரு இமாலய சாதனை. ஜெயலலிதா பண்ணாங்க, அப்போ எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க, பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவர் பண்றாரு. எதிர்க்க வந்து நமக்கு எதிரான ஓட்டுகள் பிரியணும், எதிரணி எதுவும் பலமா இருக்கக்கூடாது, அதுக்கு முதல்ல சேருங்க எல்லாரையும். அதனால தேமுதிக அதுல ஆல்ரெடி நீங்க வந்து 3ஆ பிரியுதுல. நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அணி இருக்கு, நாம் தமிழர் தனியா இருக்காங்க, திரு விஜய் தனியா இருக்காரு. இவங்க எல்லாமே திமுக எதிர்ப்புல இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பிரிய தானே செய்யுது. அப்ப எதுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு தான் இப்ப கணேஷ் கேட்கிறாரு. அப்ப நீங்க அங்க எதையுமே விட விரும்பல. இந்த 4 முனை போட்டியில 500 ஓட்டு 1000 ஓட்டுல ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கூடிய அப்படி வந்தா அது வந்து அப்ப க்ளோசரா தான் இருக்கீங்களா, அப்ப நீங்க வலுவா இல்லையாங்கிற ஒரு கேள்வி செல்ல. அதுக்கான சான்ஸ் இருக்கு சார். ஒரு 30 தொகுதியில் 1000 ஓட்டுல 500 ஓட்டுல தோக்கிறது ஜெயிக்கிறதுலாம் இருக்கும் சார். எல்லா தொகுதியிலும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 25-30 தொகுதியில் அப்படி இருக்கு வச்சுக்கோங்க. அந்த சான்ஸை கொடுக்க விரும்பல ஆக்சுவலா திமுக. அது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப எஸ்ஐஆர்ல வந்து வீடு பை வீடு எதுக்கு போறாங்க, ஒவ்வொரு பயனாளிகள் எதுக்கு போய் பாக்குறாங்க, எதுக்கு மகளிர் எம்சி எல்லா வீட்டுக்கும் போறாங்க. அதாவது they are taking all efforts. அவங்க கிரவுண்ட்ல வந்து எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதிமுக கூட அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண மாதிரி களத்துல எனக்கு தெரியல. இப்ப இதுல சட்டமன்ற இடங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ராஜ்யசபாக்கு 4 இடங்கள் வருது இப்ப வேகன்சி, திமுகவால வெற்றி பெற முடியுங்கிற இடம். இப்ப அந்த 4ல தேமுதிகக்கு ஒன்று போயிடுதுன்னா காங்கிரஸுக்கும் கேட்பாங்க, மற்றவங்களும் கேட்கலாம். அப்ப அதுவும் நெருக்கடியா மாறுமா அப்படின்னு கேட்கிறேன். கண்டிப்பா அந்த கட்சிக்குள்ள வந்து கட்சிக்காரங்க கேள்வி கேட்கறாங்க. இப்போ அதிமுகல 2 வேகன்சி தான் வருது. ஒரு வேகன்சி அதிமுக கொடுத்துட்டு ஒரு வேகன்சி யாரு கொடுக்கணுன்ற குழப்பத்துல தான் தேமுதிகக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்னு தெரியலன்ற அந்த குழப்பத்தில் தான் டிசிஷன் எடுக்க முடியாத லேட் ஆகிட்டு இவங்க வெளியில வந்தாங்க. திமுக வந்து நிச்சயமா அந்த இது இருக்கும். 4 வேகன்சியில நீங்க 2 வேகன்சி வந்து மற்ற தோழமை கட்சிகளுக்கு கொடுக்குறீங்கன்னா அது அங்க கட்சி கட்டுப்பாடு தலைமை என்ன எடுக்குதுன்னு பார்க்கணும், முடிவு எடுத்து பார்க்கணும். ஆனா 3 இடத்துல வந்து திமுக கண்டிப்பா 3 இடத்துல போட்டி போட்டு ஒரு இடத்துல தான் தோழமைக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் நான் அப்படிதான் வர முடியும். அப்படிதான் வர முடியும். ஏன்னா 2 இடத்த கொடுத்தா அது வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு முதுமுழுப்பு உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த காங்கிரஸை வந்து குறி வச்சு காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக தேமுதிகவை கூட்டு வந்தாங்கன்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுவே காரணம் அல்ல. கட்சியை பலப்படுத்தணும், ஒவ்வொரு ஓட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா ஓட்டையும் வாங்கணும்னு ஒரு எண்ணம் காரணமா இருக்கலாம். தேமுதிகவை பொறுத்தப்பட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி. அதுக்கு நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. இந்த கட்சியை சேர்த்தா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இவரை சேர்த்தா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. தேமுதிகவுக்கு பரவலான ஒரு ஓட்டு இருக்கு. பரவலா விஜயகாந்த் அனுதாபிகள்லாம் இருக்காங்க. அதனால அது ஒரு தொகுதியில வெற்றி தோல்வியை ஓரளவுக்கு நிர்ணயிக்கிற ஒரு சில இடங்கள்ல நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு அதுக்கு இருக்கு. அதனால அது வந்து ஒரு சேர்த்தது வந்து ஒரு டாக்டிக்கலான நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் சொல்றதுனால கேட்கிறேன். இப்ப வட மாவட்டங்கள்ல பாமக அதிமுக கூட்டணியில இருக்கு, தென் மாவட்டத்துல திரு டிடி விதிநகர் இருக்காருன்னா அதையும் மேட்ச் பண்றதுக்கு தேமுதிக அதையும் மேட்ச் பண்ணுவாங்க. பாமக ராமதாஸ் அவர்களும் மன்மொழி அவர்களும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது பிரிஞ்சு இருந்தாங்கன்னா மேட்ச் பண்றது ரொம்ப ஈஸி. தென் மாவட்டங்களில் சசிகலாவும் ஓபிஎஸும் பிரிஞ்சே இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு போல என்டிஏ கூட்டணிக்கு போலன்னா அங்கேயும் வந்து மேட்ச் பண்றது ஈஸி. எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க இன்னொரு கேள்வி முக்கியமான விஷயத்தை சொன்னீங்க. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திமுக இந்த டிசிஷன் எடுத்திருக்குமா அப்படின்றீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சென்ட்ரல் ஐபியிலேருந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இருந்திருக்காது இந்த மூவ்மெண்ட் எல்லாம். ஆனால் திமுக வந்து இதை கடைசி வரையும் வந்து ஒரு சீக்கிரட்டா வச்சுட்டு தான் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இது வெளியில விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ எப்படி இந்த 5000 ரூபாய் விஷயம் நடந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஒருவேளை நலவர்களுக்கோ அல்லது காங்கிரஸ்க்கோ பேசும்போதே இதை சொல்லுவாங்கல்ல, புதிதாக ஒரு இப்போ காங்கிரஸோட எண்ணிக்கையை பேசுகிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் புதிதாக கூட்டணிக்கு வர்றாங்க, அப்போ எண்ணிக்கையை நம்ம கொடுக்குறது சிரமம் இருக்குங்கிறதையும் சுட்டி காட்டாமல் எப்படி இருக்கு. ஏற்கனவே புதுசாக வந்திருக்கிற கமல் போன்றவங்களாம் அங்கே இருக்கிறதுனால அது புதுசாக வந்தவங்க அவங்களும் அடக்கமாக இருக்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் தேமுதிக என்ற ஒரு கட்சி வரும்போது அதுக்கான கொடுக்குற எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல. அது வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணும். கூட்டணி கட்சிகளுக்கு இவங்க வராங்களே நம்ம இடங்கள் எப்படி பாதிக்கப்படும் நமக்கு அதிகமாக இயல்பா இருக்கும். அதனால தான் அதை கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுக கிளியர் பண்ணியிருக்கும்னு நான் இல்லங்கிறீங்களா? எப்படி கிளியர் பண்ண முடியும்? அவங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? எண்ணிக்கையை சொல்லி திருப்திப்படுத்த இப்போ எண்ணிக்கையை சொல்லவே முடியாது. ஃபார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஃபார்மலா வந்து திமுக எல்லாரும் கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு நம்பரை வந்து அரைவ் பண்ண ட்ரை பண்றாங்க குழு பேசுறதுக்கு முன்னாடி. அது முடியுமா இல்லையான்றது இனிமே தான் தெரியும். ஆனால் இப்பவே நம்பர்ஸ் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஆக்சுவலா. ஓகே ரைட், பேசலாம்.